ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். இப்ப கவனிங்க, கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க வந்தாரா, தேற்றுவதற்கு வந்தாரா? அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதிக்க வந்தாரா, ஆறுதல் படுத்த வந்தாரா? ஆறுதல் படுத்தத்தான் அவர் வந்தார். அவனை ஆசீர்வதிக்க அவர் வரவே இல்லை. அந்த இடத்துல காடோடைய ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு காட் என்ன செய்யல, வரல. அவர் அவனை கன்சோல் பண்ண வந்தார். இன்னப்பா நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம், நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன, இவன் தானே வரப்போறான், யாரு, ஏச தானே வரப்போறான், நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கன்சோல் பண்ண வந்தார். நைட்டு முழுக்க கன்சோல் பண்ண முடியல, அழுதுனே இருக்கிறான். பல நேரங்களில் இந்த அழுது சாதிக்கிற பிள்ளைகள் இருக்கு. நம்மள அப்பாவோட இருதயம் என்ன செஞ்சிடும், உடஞ்சிடும். அழுதா விட்டுட்டு போக முடியாது. யாக்கோபு ரா முழுவதும் அழுகுறான். இவர் போக மாட்டேன், இவரால் போக முடியல. அவனை தாண்டி என்னடா அவன் அழுதுகிட்டே இருக்கான், இவனை கன்சோலே பண்ண முடியல. அவன் என்ன சொல்லி அழுகுறான், நாளைக்கு காலம் இவன் இவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? இந்த அதை விட கொடுமையா இருக்கும். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் 24வது வசனம் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். இந்த போராடி மேற்கொள்ளாதனா என்ன பண்ணிருக்கான் யாக்கோபு? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யாக்கோபு என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? போராடி மேற்கொள்ளாததை கண்டு அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சண்டை போட்டிருக்கான்ல, காலை பிடிச்சி ரொம்ப பண்ணியிருக்கான்ல. வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். அதான் போராடி இருக்கான். நைட்டு முழுக்க காலை பிடிச்சிட்டு அழுதுருக்கான். அழுதுருக்கான். விடமாட்டேன் இருக்கான். ஆனா அதே நேரத்தில் தகப்பனாச்சா, அழுதா கிராஸ் பண்ண முடியாது அவரால். நைட்டு முழுக்க அழுதுருக்கான். உட்காந்து தூதனானவருடைய அழுது கெஞ்சினானா, போவாதீங்க. அவர் சொல்றாரு, டே பொழுது விடியுதுரா, நைட்ல இருந்து நீ அழுதுன்னு இருக்கிற, நானும் சொல்றேன் ஒன்றும் ஆகாதுன்னு. அது எப்படி நான் நம்புறது? நீங்க போயிருவீங்க, நாளைக்கு ஏசா வந்துருவான், நான் என்ன பண்ண? அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளான்லாம் ஒன்றும் இல்லை. இவர் எதுக்கு வந்தாரு? ஆறுதல் படுத்துற பிளான். இப்ப இவன் என்ன கேட்கிறான்? 26வது வசனத்துல, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப இவனுக்கு என்ன தெரியுது, இவர் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் போயிட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா, பட் ஒன்று உண்மை. என்ன உண்மைன்னா, இவர் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டாரா நமக்கு ஒன்றும் ஆகாது. அந்த அறிவு இருக்குது. அதனால சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான். ஸோ இந்த இடத்துல இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது, கன்சோல் பண்ற பிளான். ஆசீர்வாதத்தை இவன் தான் கேட்டு வாங்குறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, 35ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, அப்போ அங்கே என்ன பண்ணாரு? அது அவன் கேட்டு வாங்கினது, இது இவரு வந்து விருப்பப்பட்டு ஆசீர்வதிக்கிறது. அவரை ஆசீர்வதித்து திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க. ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். இதைத்தான் அங்கேயும் சொன்னாரு. ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஆனா அது இவன் கேட்டது, இது இவர் சொன்னது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆசீர்வாதத்தை அவன் கேட்டது, இது இவர் சொன்னது. ஆனா அங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஃபார்முலா எழுதியாச்சு, ஆக்டிவேட் ஆனது இங்கதான் ஆச்சு. இங்கதான் விஷயத்த சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? இனி இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். பின்னும் அவரை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருவாயாக, ஒரு ஜாதி பல ஜாதி, இதெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் இங்கதான் சொல்றாரு. அங்க ஒண்ணுமே சொல்லல. இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படுவதாக, தேவனோட மனுஷனோட போராடி மேற்கொண்டாயே என்று அவனை ஆசீர்வதித்தார். அவ்வளவுதான். ஆசீர்வதித்தார்ன்ற வேர்டு மட்டும்தான் இருக்கு. என்னங்கிறது இங்கதான் இருக்கு. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்? பல நேரங்களிலே நாம் தான் போராட்டுகிறோம் ஆண்டவர்கிட்ட போய், ஆசீர்வாதத்தை கொடுங்க. இப்போ பல நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் என்னவா மாறுகிறதுனா உலக ஆசீர்வாதமாய் மாறுது. ஏன்னா நம்ம கேட்கறதே அதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சொல்றேன், உங்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சான்ஸ் கிடைச்சா வந்து ஆசீர்வதிச்சிருவார். அப்போ அந்த சான்ஸ் கிடைச்சா ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்க ஏன் போட்டு கெஞ்சுறீங்க?
எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே. இதுல என்ன கொடுமைன்னா, நீங்க கேட்க கூடாத வேற கேட்டுடுறீங்க. அவருக்கு உங்களுக்கு அதை கொடுக்கறதுல பிளானே இல்லை. நீங்க அதை என்ன பண்ணிடுறீங்க, கேட்டுறீங்க, அழுது கெஞ்சுறீங்க, நைட்டு முழுக்க கெஞ்சுறீங்க. இப்போ அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அவர் கொடுக்க போறாரு. உங்களுக்கு அவர் கொடுக்கும்போது, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது அதோடு கூட வேதனையை கூட்டார். எந்த வேதனையும் இருக்காது. நான் சொல்லுவேன், எனக்கு யாருக்கு எப்படின்னு தெரியாது, என்னை பற்றி எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதை மட்டும் நான் சொல்கிறேன். தாவீதை சுற்றிலும் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார்னு இருக்குல்ல, அதுதான் கர்த்தருடையதான மனம். எப்போவுமே நம்ம சுற்றி எல்லாம் அமைதியாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு நம்மளா தான் எல்லாத்தையும் தூக்கி தலை மேலே வாரி போட்டுக்கிறது. நம்மளே தான். ஆண்டவர் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னாரா, கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்களே அப்புறம் ஒவ்வொரு இடமா தேடுறது, இந்த இடமா இந்த இடமா இந்த இடமானு. உங்களுக்குரிய இடம் வரும். அப்புறம் நீங்களே போய் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட்டை கட்டிட்டு மிச்ச பேமெண்ட்டை கட்ட முடியாமல் அந்த பேமெண்ட்டும் வராமல் அப்புறம் அதுவும் போய் இதுவும் போய், இதெல்லாம் நமக்கு தேவை? ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் வந்து கையை பிடிச்சி கர்த்தர் கொடுத்துட்டு போவார். நன்கொடை விரும்புகிற ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிரும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த நன்கொடை அல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு அல்ல. என்ன சொல்கிறீங்க, அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாதா? நான் இப்போ நேரடியாக தான் சொல்கிறேன், பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது, பூமிக்குரிய தேவை நமக்கு சந்திக்கப்படும். ஏன்னா பூமியில் இருக்கிறது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஒரு நாள் இந்த பூமியில் ஒழிந்து போகும். ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மாவோட கடைசி வரைக்கும் வரணும், அதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த பூமியோட போயிடும். அது அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் போல தோன்றும். அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதமே ஒரு நாள் உங்களுக்கு போர் அடிக்கும். நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, ஆசீர்வாதம் ஜோம் பண்ணுறீங்க, 3 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆக தொடர்ந்து விற்கணும்னு தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையா? ஏன் ஆசீர்வாதத்தை விற்கிறீங்க? உங்கள் ஆசீர்வாதத்தை விற்கலாமா? அப்போ அது ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லை, தேவை. இப்போ உங்களுக்கு சட்டை நல்ல புடவை ஆண்டவர் கொடுக்குறாரு, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தரை ஆசீர்வதிச்சு ஒரு புடவையை கொடுத்தாரு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மையிலே அது ஆசீர்வாதமா தேவையா? தேவை. ஒரு நாள் இந்த புடவையை நீங்களே தூக்கி போடுவீங்க, அதுக்கு பதிலாக வேற ஒரு புடவையை வாங்குவீங்க. இன்னைக்கு நமக்கு தேவைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் தெரியல. எது ஆசீர்வாதம் நான் பின்னாடி சொல்றேன். ஆனால் கேத்துராளுக்கு கொடுத்தது எல்லாம் நன்கொடை. ஆபிரகாமுக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான், மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான். இவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் கண்டிப்பாய் ஒரு நாள் கீழ் தேசத்துக்கு தான் போவாங்க. நீங்க உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தேவனை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாள் பரலோகம் உங்களுக்கு கிடைக்காது. நான் திருப்பியும் சொல்றேன், பூமிக்குரியது உள்ளம் தேவை, அந்த தேவை சந்திக்கப்படும். குறைவில்லாதபடிக்கு தேவன் சந்திப்பார். ஒரு சாப்பிட்றதுக்கு மன்னா வேணும்னு சொன்னா கர்த்தர் அளவுக்கு அதிகமாக கொடுக்குற ஆண்டவர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். ஆனால் என்னுடைய தேவை அது அல்ல, என்னுடைய தேவை வேறு. நான் வெறும் நன்கொடைக்காக மட்டும் அவரை ஃபாலோ பண்றவன் கிடையாது. அது கிடைக்குமா இது கிடைக்குமா? சிலர்லாம் வாழ்நாள் எல்லாம் நிதானம் வந்து ஆண்டவரை கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதை கேட்பாங்கன்னு பாருங்க. நீங்க பைபிள்ல உள்ள நம்ம ஆட்கள் கேட்டதெல்லாம் பாருங்களேன். நம்ம ஆட்கள் கேட்டதெல்லாம் பாருங்க. அதாவது நல்ல ஆவிக்குரியவர்கள் கேட்டதை பாருங்க. மோசேயை குறித்து வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:24-25 இருக்கு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இப்ப மோசே யாரு? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, விசுவாசத்திலே அவன் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. யாரு? பெரிய ராஜாவுடைய தங்கச்சி பையன், பார்வோன் குமாரத்தியின் மகன். அந்த ராஜாவுடைய வீட்டில் இருக்கக்கூடியதானே அந்த அம்மாவுடைய பையன், வளர்ப்பு பையன் இவன். அது எனக்கு வேணாங்கிறான். இப்போ அதைத்தானே நம்ம ஆசீர்வாதங்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து அதாகணும் இதாகணும். அவன் சொல்றான், எனக்கு அதல்லப்பா, அதிலும் மேன்மையான வேறொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ ஆபிரகாமை பத்தி சொல்றாங்க, கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னாரு. அந்த தேசத்தை ஆபிரகாம் கேட்டாரு, ஆபிரகாமே கேட்கிறாரு, எதனால இதை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் எல்லாம் சொல்றாங்க. அதே ஆபிரகாம் தான் திருப்பி சொல்றாரு. எபிரேயர் 11:9 முதல் 13 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான்னு இருக்கு. அந்த தேசத்துக்கு வந்துட்டான், கானானுக்கு வந்த பிறகு தேசத்தை பார்க்கறான். இவ்வளவு தானா? ஒரு நாள் அந்த தேசத்தை எப்படியாவது சுதந்திரிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரை கேட்டேன், எதனால இதை சுதந்திரத்துக் கொள்வேன், எழுச்சி நட, உன்னால எவ்வளவு நடக்க முடியுமா நடனாரு. நடந்தாரு. சரி, இதை நான் உனக்கு தரேன்ட்டாரு, உன் சந்ததிக்கு தரேன்ட்டாரு. எல்லாம் ஓகே தான், தரேன்றதா சூப்பர் தான். ஆனா ஒரு நாள் ஆபிரகாம் படுத்துட்டு இப்படி யோசிக்கிறான் கூடாரம் வாசல்ல, இவ்வளவுதானா இந்த தேசம்ன்றது? இவ்வளவுதானா? நான் எனக்கு கடைசியா ஒரு மக்பேலா கோகையில் கொண்டு போய் வைக்க போறாங்க, அவ்வளவுதானா? இப்பதான் அவனுக்கு தோணுது, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். இவன் தான் அப்படி இருந்தான்னு பார்த்தா இவனுக்கு அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அவன் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான்.
அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு நீ எங்கேயும் போகாத, இதை நான் உனக்கு தருவேன். அவனும் அப்படியே கேட்டான், விதைச்சான், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யானா, அப்புறம் துறவை தோண்டுனா, எல்லாம் கிடைச்சிச்சு, ரெகோபோத்து எல்லாம் ஓகே. ஒரு நாள் ஈசாக்கு நினைக்கிறான், இவ்வளவுதானா? அப்ப என்ன ஆண்டவரே? இல்ல, தூரத்தில் ஒண்ணு இருக்குது, அதான் கைவேலை இல்லாத ஒரு தேசம், அஸ்திவாரம் உள்ள பட்டணம், நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கறான், அதுதான் இப்ப முக்கியம் எனக்குன்றான். யாக்கோபு ஒரு நாள் படுத்திருக்கிறான், திரும்பி கொண்டாந்து இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன் எல்லாம் சொல்றாரு. திரும்பி வந்தாச்சு, தேசம் கிடைச்சிருச்சு, அப்பாடா 12 பசங்க எல்லாம் ஓகே. இப்ப சொல்றான், இவ்வளவுதானா? இப்பதான் அவனுக்கு தெரியுது, இதை அல்ல, எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தின தரிசனம் வருது, ஒரு நாள் அவர் வருவாரு, அந்த தேசம் எனக்கு வேணும். அதையெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு கடைசியா சொல்றான், இதெல்லாம் இதிலும் மேன்மையானது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவன் எதெல்லாம் அதை அல்லன்னு சொன்னானோ அந்த நன்கொடைகளுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நன்கொடை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க ஆண்டவரே. அவரை தெளிவா ஒரு தடவைக்கு 100 தடவை பைபிள்ல சொல்றாரு. மீன் கேட்டால் பாம்பை தருவானோ, இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. ஆனால் நாம் இன்னும் நன்கொடைகளுக்கு அலைகிற அந்த சந்ததியாகவே இருக்கிறோம். இந்த சந்ததி என்ன சந்ததி? நன்கொடைகளுக்கு. ஆபிரகாம் நன்கொடைகளுக்கு கொடுத்து அனுப்பினான். இன்னைக்கும் ஆண்டவர் இதான் கிடைக்குமா? பல நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு எப்பவும் கர்த்தரை நோக்கி மட்டும்தான் இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஏன்னா இவர்கள் கொடுக்கறதை விட நிறைய கொடுக்கிறவர் அவர். தேவைக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு. வர்றவங்க 500 ரூபா கொடுப்பாங்க, 5000 ரூபா கொடுப்பாங்க. 50,000 ரூபா தேவை இருந்துச்சுன்னா 50,000 அவர் தான் தருவார். 5 லட்சம் தேவை இருந்தாலும் அவர் தான் கொடுப்பாரு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. முதல் சந்ததி ஆபிரகாமுடைய நன்கொடைகளை வாங்கி கொண்டு போகிறதான ஒரு சந்ததி. இவர்கள் நன்கொடைகளை வாங்கிக்கிட்டு தான் போவாங்க. இவங்க கடைசியா கீழ் தேசத்துக்கு போயிடுவாங்க, மேல் தேசத்துக்கு போக முடியாது இவங்களால.